உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தென்னகத்தில் தடம் பதித்து விட்டது பாஜக. கிட்டத்தட்ட முடிவுகள் கருத்து கணிப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டா அமைந்து. ஆமா, 400 வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு பாஜக தரப்புல சொன்னாங்க 350 தாண்டும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுச்சு. ஆனா 300 கூட ரீச் பண்ண முடியல பாஜகவால. அயோத்தியில ராமர் கோவில் கட்டினா போதுமா, ராமர் கோவில் தான் எங்களுடைய பிரைடுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. வரலாற்று சாதனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அங்கேயே காங்கிரஸ் வந்திருக்கு. மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கவே முடியல. குறிப்பா பாஜக இந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் வந்திருக்குன்னா அதுக்கு திமுக தான் காரணம். திமுக தான் அவங்க நன்றி சொல்லணும். பாஜக மட்டும் இல்ல, நாம் தமிழர் பாஜக அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த எலெக்ஷன்ல பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கான அலார்ம்னா அதிமுகக்கான அலார்ம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அது திமுகக்கான அலாரம் தான். எல்லாத்தையும் தாண்டி திமுக செஞ்ச ஒரு கிளவரான விஷயம் அவங்களுடைய கூட்டணியை தக்க வச்சது. காங்கிரசும் திமுகவும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் மாதிரி உங்களுக்கு தெரியாது. காங்கிரஸ் ஒழிக்கணும்னு ஆரம்பிச்ச கட்சி தான் திமுக. நோட்டா கூட போட்டி போட்டு இருந்த கட்சி ஒரு காலத்துல 3% இருந்த கட்சி இப்போ எவ்வளவு பர்சன்ட், கிட்டத்தட்ட விஜயகாந்த் கிராஸ் பண்ண அந்த விஷயத்தை அவங்க கிராஸ் பண்ணிருக்காங்க. அதுல மோஸ்ட்லி சொன்ன அரசியல் விமர்சகர்கள் சொன்ன கருத்து இது. ஆனா அந்த கருத்துக்கு மாறாக மக்கள் வேற விதமான ஒரு தீர்ப்பை அளிச்சிருக்காங்க. இப்ப அடுத்த ஒரே கேள்வி, அடுத்த பிரதமர் யார்? அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்டர்ஸ் அவங்க தக்க வச்சாலும் அவங்களால ஈஸியா ஆட்சி பண்ணிட முடியும். ஆனா 2 பேர்கிட்ட தான் முக்கியமான அந்த கீ லகான் எல்லாமே இருக்கு. ஒண்ணு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்னு நிதிஷ்குமார். நிதிஷ்குமாரை நம்புறது இல்ல, பாஜகவே நம்பாது. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. வாங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். அப்புறம் தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட வெளியாகி விட்டது. ஆமா ஆமா, ஒரு 90% வெளியாயிடுச்சு. கண்டிப்பா வந்துருச்சு. மோடி மீண்டும் பிரதமர் ஆவாரா, யார் பிரதமர் வேட்பாளர், யார் பிரதமர் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் விடை கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கணும். இல்ல, அதுக்கு முன்பாக நம்ம பொறுப்பா பேசணும்ல, தொடர்ச்சி நம்ம சொல்லிட்டு வந்தோம். கருத்து கணிப்புலயும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் சரி, நமக்கு கருத்து கணிப்புலயே உடன்பாடு இல்ல. ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்ம கருத்து கணிப்புல பெரிய அளவு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட முடிவுகள் கருத்து கணிப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டா அமைந்து. ஆமா, 400 வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு பாஜக தரப்புல சொன்னாங்க 350 தாண்டும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுச்சு. ஆனா 300 கூட ரீச் பண்ண முடியல பாஜகவால அப்படின்றதான் உண்மை. இப்ப வரைக்கும் 300 அவங்க எந்த டைம்லயும் ரீச் பண்ணலாம். ஏன்னா இப்ப அவங்க 295 96 அந்த ரேஞ்சில இருக்காங்க. 300 மேபி எல்லா வாக்குகள் எண்ணி முடிச்சாச்சு. இல்ல வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா? இல்ல பெரிய இப்போ கால்ல இருந்தே ஒரு விஷயத்த தெளிவா சொன்னாங்க. ஸ்லோவா தான் எண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நமக்கு டிலே ஆகுது. இன்னொன்னு என்னன்னா, நிறைய இடங்கள்ல நெக் டு நெக் ஃபைட் இருக்கு. கடுமையான போட்டி, நெக் டு நெக் ஃபைட் இருக்கு. அப்படிங்கறதால ரிசல்ட்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் தாமதம். மகாராஷ்டிரால பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமே இழுபறி, பயங்கர இழுபறியா தான். ஆமா, பட் ட்ரெண்ட் இதுதான். ட்ரெண்ட் இதை நோக்கிதான் செட் ஆயிடுச்சு. சோ அதுல ஒன்னும் இது இல்ல. சோ கிளியரா பாஜகவுடைய கூட்டணி அந்த பெரும்பான்மை தாண்டி, அந்த நம்பர்ஸை தாண்டி வந்துட்டாங்க. ரெண்டாவது காங்கிரஸ் கூட்டணி 230 நம்பருக்கு மேல அவங்களும் தாண்டி வந்துட்டாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இதுதான் முக்கியமான விஷயம். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் முன்னிலை வந்துட்டாங்க அப்படின்றதுதான். குறிப்பாக அயோத்தியில ராமர் கோவில் கட்டினா போதுமா, ராமர் கோவில் தான் எங்களுடைய பிரைடுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. வரலாற்று சாதனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அங்கேயே காங்கிரஸ் வந்திருக்கு. மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கவே முடியல. வினோத், இல்ல என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட்டை தாண்டி சமாஜ்வாதிக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி இந்தியா கூட்டணி. ஆமா, அவங்களதான் அகிலேஷ் யாதவுக்கு, குறிப்பா அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி கட்சிக்கு தான் அந்த ஓல் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது போகும். ஏன்னா அவங்க போட்டியிட்ட தொகுதியில இருந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கு. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி சமாஜ்வாதி அவங்க ஏற்கனவே வச்சிருந்தக்கூடிய அவங்களோட கோர் ஓட் பேங்க் எல்லாத்தையுமே தக்க வச்சுக்கிறாங்க. மாயாவதி இதுக்கு முன்பாக தேர்தலில் பிரிச்ச அந்த வாக்குகளை அவங்களால பிரிக்க முடியல. அந்த வாக்குகளும் டுவர்ட்ஸ் சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் அது ஆதரவா மாறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம்.
அந்த தொகுதியில வந்து நேரடியாக போட்டியிட்டு அகிலேஷும் சரி ராகுல் காந்தியும் சரி 2 பேருமே அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை வந்து வெளிப்படுத்தினாங்க. ராகுல் காந்தி அவர்கள் கடைசி வரைக்கும் அமேத்தியில அது ரேபரேலியில யார் போட்டிடுவா, ரேபரேலியில வந்து காங்கிரஸ் பயந்துருச்சு, வயநாடு போகுது, அந்த மாதிரியான சொல்லப்பட்ட விஷயங்களை அவர் தெளிவா வந்து இல்ல நான் ரேபரேலியில் நான் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து அவர் போட்டியிட்டார். அதே போல அகிலேஷ் யாதவ், அவங்களோட வைஃப் டிம்பிள் யாதவ், அவங்களும் வந்து வேட்பாளர்களாக நேரடியாக எம்பிலா களம் இறங்கினாங்க அப்படிங்கறதால அந்த எப்பவுமே அந்த தலைவர் அந்த களத்துல வந்து ஒரு வேட்பாளர் நிக்கிறாருன்னா அந்த கட்சியோட ஜோஸே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. அதிமுகக்கு நம்ம இங்க அதிமுக தனியா ஒரு பெரிய புராணமே எழுதலாம், நம்ம அப்போ எழுதுவோம். அதிமுக ஏன் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தோம், ஒரு வேட்பாளர் கூட வந்து ஒரு முகம் தெரிஞ்ச ஒரு அறியப்பட்ட வேட்பாளராகவே இல்ல, புதுசா இருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்க கூட முடியல நம்மளால. ஜெயவர்தன் எக்ஸெப்ஷன், ஜெயவர்தன் தவிர நிறைய விஷயங்கள் தவிர வேற யாருமே அந்த மாதிரி இல்ல. ஆனா ஒரு கட்சியுடைய தலைவரே வந்து களத்துல இறங்குறாரு அப்படிங்கிற போது அந்த ஒட்டுமொத்த கேடர்ஸுக்குமே ஒரு பெரிய ஜோஷ கொடுக்கும். அது வந்து நல்லாவே இங்க வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். உத்தரப்பிரதேசம் வந்து பாஜக வந்து தோற்கடித்தது காங்கிரஸா அப்படின்னா காங்கிரஸ்க்கு ஒரு கிரெடிட் இருக்கு. ஆனா காங்கிரஸுக்கு நீங்க 30% கிரெடிட் கொடுத்தீங்கன்னா மீதி 70% கிரெடிட் வந்து சமாஜ்வாதி கட்சி. அந்த மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் உண்மையிலேயே. ஏன்னா பாஜக கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டது, கண்டிப்பாக ராமர் கோவில் கட்டினதுக்கு பிறகு எல்லா ஓட்டும் நமக்கு தான் வரும்ன்ற ஒரு கான்பிடென்டோட இருந்தாங்க. பட் வந்துட்டு மக்கள் ஏதோ மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இந்த மக்கள் மாற்றத்தை நினைக்கிறாங்க அப்படிங்கறத தாண்டி மேடம், அந்த ராமர் கோவில் விஷயம் பத்தி நீங்க சொன்னீங்களே, அதுக்கு என்னன்னா அதுக்கு ஒரு தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு விஷயம் சொல்லப்படுது. ராமர் கோவில் கட்டி முடிக்கும் வரை, ராமர் கோயில் வந்து கட்டுற வரை அது ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. ஆனா ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு அது வந்து இந்த இஷ்யூவா இல்ல, பிளஸ் கட்டிட்டாங்க, செட்டில் டவுன் ஆயாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம், பாஜக ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் டவுன் ஸ்டேட்ல வந்து ரொம்ப மோசமான தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையிலும் இல்ல. ஏன்னா அவங்க மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிறாங்க, பிளஸ் வந்து அவங்கதான் இப்ப வரைக்கும் 30 சீட்டுக்கு மேல வந்திருக்காங்க அப்படிங்கிற பாக்குறோம். ஆனா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர்ஸ் வரலையா அப்படின்னா வரல, அது சமாஜ்வாதிக்கு போயிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா 400ன்னு சொன்னாங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 400ன்னு சொன்னாங்க, 350 கருத்து கணிப்புகள் சொன்னாங்க. இப்போ பாப்போம், இன்னும் முடியலன்னு சொல்லியிருக்கீங்க, சோ 300 தொடறாங்களா அப்படின்றத பாப்போம். காங்கிரஸோட வளர்ச்சி வந்து அபரிமிதமானது கண்டிப்பா அந்த தேர்தல். ஏன்னா கருத்து கணிப்புகளே சொன்னது பாத்தீங்க அப்படின்னா 150 சீட்டு தாண்டதே கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு 230க்கு மேலேயே வந்துட்டாங்க நிறைய இடங்கள். இல்ல இதுல வந்து இந்தி கூட்டணியை தனியா பிரிக்கணும், காங்கிரஸ் தனியா பிரிக்கணும். காங்கிரஸ் வந்து இன்னும் கூட அந்த ட்ரிபிள் மார்க் வந்து தாண்டி இருக்கும், மேபி நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல 100 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒட்டு மொத்தமா காங்கிரஸுக்கு வந்து மிக பலமான ஒரு விஷயமா என்ன மாறி இருக்குன்னா கூட்டணி தான் மாறி இருக்கு. கூட்டணி வந்து நம்ம வந்து விமர்சகர்கள் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா சொல்லப்படுது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் மாறா கூட்டணி வந்து அபரிவிதமா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால்ல அதிரிபுதிரியா மம்தா ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடுல அதிரிபுதிரியா வந்து திமுக எதிர்பார்க்கவே இல்ல, 40க்கு 40ன்னு சொல்றது, திமுக அதிரிபுதிரியா ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி கேரளால கிட்டத்தட்ட கிளீன் ஸ்வீப் காங்கிரஸ். சோ இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் வந்து காங்கிரஸுக்கு வந்து இன்னும் வந்து கூடுதலா பலம் சேர்த்து இருக்காங்க. சமாஜ்வாதி, ஆமா, நிதிஷ்குமாரும் ஒருவேளை இருந்திருந்தா ஆட்சி அமைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆமா, அதனாலதான் இப்ப நிதிஷ்குமார் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமார் இருந்திருந்தாங்கன்னா, பிச்சுட்டு போகாம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் நேரம் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்குமா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்குமா அப்படின்றது மாறி இருக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா, கேரளாவில பாஜக ஒரு சீட் வின் பண்ணிருக்காங்க அப்படின்றது அது ஒரு முக்கியமான சிக்னல். ஆமா, ஏன்னா வந்து தென்னகத்தில் தடம் பதித்து விட்டது பாஜக. இல்ல தென்னகம் அப்படி நீங்க அப்ப கர்நாடகா இல்ல அப்படி சொல்ல வரல, இந்த கேரளா சரி தமிழ்நாடு சரி வரவே முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துல தமிழ்நாட்டுல கூட ஒரு சில இடங்கள்ல பாஜக 2வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. அவங்க பஸ்ல சொல்லணும்னா மதராசி ஸ்டேட், தமிழ்நாடும் கேரளாவும். சோ மதராசி ஸ்டேட்ல ஒரு தொகுதியில வந்து தனியா வந்து நின்னு ஜெயிச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அண்ணாமலை சொன்ன மாதிரி இரட்டை இலக்கத்துல சதவீதத்துல வின் பண்ணிருக்காங்க. 10% வாக்குகள் வந்து வந்திருக்கு பாஜகவுக்கு. ஆமா, அதுல சுரேஷ் பிரபு ஜெயிச்சிருக்காரு. சுரேஷ் பிரபு அவருடைய தனிப்பட்ட விஷயமும் ஜாஸ்தி இருக்கு, தனிப்பட்ட கிரெடிட்டும் அவருக்கு வந்து அதுல கொடுக்கணும். வெறும் பாஜக மட்டும் இல்லாம பாஜகவோட வேட்பாளராக அவர் வேலை செஞ்ச அந்த விஷயமும் அங்க வந்து கேரளால வந்து பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. திருவனந்தபுரத்துல ரொம்ப டஃப் ஆயிட்டு இருந்துச்சு. வெற்றியை நெருங்கி வந்தார் ராஜீவ் சந்திரசேகர் வந்து வெற்றியை நெருங்கி வந்தா, ஆனாலும் கூட வந்து காங்கிரஸ் வேட்பாளர் சசி தரூர் தான் வந்து திருப்பியும் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கறத விஷயத்துல நம்ம பாக்குறோம். இதுல தர்மபுரியில கூட பாத்தீங்கன்னா பாமகவுக்கும் திமுகவுக்கும் நடுவுல மிக கடுமையான ஒரு போட்டி, முன்னிலை 2 பேரும் மாறி மாறி வந்தாங்க. கடைசியில இப்போதைக்கு இப்ப வரைக்கும் திமுக தான் முன்னிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம ஒரு முடிவு வர முடியாது. ஆமா, அது ஒரு இருக்கு. ஆனா
கிளியரா தெரியுது தமிழ்நாட்டுல மேண்டேட் வந்து ரொம்ப ரொம்ப கிளியர். ஆமா. எவ்வளவு புகாருங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுகள்ங்க, எவ்வளவு விமர்சனங்கள் தாண்டி மின்தடை நம்மளே பேசியிருப்போம், மின்தடையை பத்தி பேசியிருப்போம், போதை கடத்தல் அதை பத்தி நிறைய விஷயம் பேசியிருப்போம், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசியிருப்போம், மகளிர் உரிமை தொகை சரியா போய் சேரல, எவ்வளவோ விஷயங்களை தாண்டியும் இன்னைக்கு திமுக 40க்கு 40 வென்றிருக்கு அப்படின்னா என்ன கான்செப்ட்னு புரியலையே இது. நமக்கு அந்த ரிசல்ட் பிரேக்கப் நம்பர்ஸ் வரட்டும், நம்பர்ஸ் வச்சு நம்ம இன்னும் வந்து விரிவா பேசலாம். ரெண்டாவது இதுல என்னன்னா, இப்ப வரைக்கும் நமக்கு வந்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தின் படி வாக்கு சதவீதம் தான் சொல்றேன், எலெக்ஷன் கமிஷனோட அபிஷியல் டேட்டா. திமுக 25% வாக்கு சதவீதம் வாக்குகள், அதிமுக 20%, பாஜக கிட்டத்தட்ட 11%. இதுல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேட்டர் தெரியும். அதாவது இது வந்து இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய டேட்டா தான், இப்ப எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அப்லோட் ஆயிருக்கக்கூடிய டேட்டா இது. சோ ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்ட் பிளேயரை, ஃபோர்த் பிளேயரை இந்த எலெக்ஷன் உருவாக்கிடுச்சு. இந்த எலெக்ஷன் குறிப்பா பாஜக இந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் வந்திருக்குன்னா அதுக்கு திமுக தான் காரணம். திமுக தான் அவங்க நன்றி சொல்லணும். பாஜக மட்டும் இல்ல, நாம் தமிழர் எவ்வளவு வந்திருக்காங்க? நாம் தமிழரும் கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகள்ல வந்து இந்த 10% நெருக்கி வராங்க. அவங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் நம்ம இப்ப எடுக்கணும். ஏன்னா ஓவரால் பர்சன்டேஜ் அவங்க தூக்கி அதர்ஸ்ல போட்டு விட்டுறதால அதர்ஸ்ல வந்து பெருசு நம்பர் இல்ல. ஆனா நாம் தமிழரும் கிட்டத்தட்ட அந்த டபுள் டிஜிட்டை வந்து தொடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. நாம் தமிழர் 10% தொடர்னா கூட 9, 8 அந்த மாதிரியான ஸ்டேஜ்லயாவது நாம் தமிழர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 தொகுதியில கிட்டத்தட்ட முன்னிலையில இருக்காங்க, அதாவது 2வது பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காளியம்மாள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில அவங்க வாங்கியிருக்க வாக்கு சதவீதம் வந்து 12% வாங்கியிருக்காங்க. 12% இண்டிவிஜுவலா எந்த கூட்டணியுமே இல்லாம காளியம்மாள் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரியில நம்ம எல்லாம் எதிர்பார்த்த வீரப்பனுடைய மகள், அவங்க வந்து வித்யா வீரப்பன், அவங்க வந்து கிட்டத்தட்ட 9% வாங்கியிருக்காங்க. இது எதுவுமே சாதாரண நம்பர்ஸ் கிடையாது. சோ நாம் தமிழர் ஒரு நல்ல நம்பர் ரீச் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாஜக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த எலெக்ஷன்ல வந்து பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறது யாருக்கான அலார்ம்னா அதிமுகக்கான அலார்ம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அது வந்து திமுகக்கான அலாரம் தான். ஏன் அப்படின்னா கேளுங்க, சவுத் சென்னையில பாஜகவுடைய வேட்பாளர் வாங்கிய வாக்கு சதவீதம் 30%. நயினா நாகேந்திரன் வந்து நெல்லையில வாங்கின சதவீதம் வந்து 31%, 31%. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வாங்கினது 32%, கிட்டத்தட்ட 33%. அது பொன் ராதாகிருஷ்ணன் 35%, கன்னியாகுமரியில அவங்க எப்பவுமே வாங்குவாங்க. அதே மாதிரி வட சென்னையில 13%, நீலகிரியில 23%. சோ இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு காலத்துல நோட்டா கூட போட்டி போட்டு இருந்த கட்சி பாஜக தமிழகத்துல. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துகிட்டு கிட்டத்தட்ட இந்த பர்சன்டேஜ் எல்லாமே வந்து இது வந்து ஒரு பெரிய அலார்ம் தான். இது வந்து அடுத்தடுத்த இதுல வந்து இது எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எலெக்ஷன்ல அது ஏறிட்டே தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் தமிழர் வந்து 2016 கட்சி எப்படி கொண்டுட்டு போறாங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்குல்ல. ஒரு காலத்துல அதிமுக எப்படி இருந்தது, கூட்டணியை அமைக்காம தனி பெரும்பான்மையா நின்று எவ்வளவு இடங்களை ஜெயிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துல கூட வின் பண்ண முடியல அப்படிங்கறத கசப்பான ஒரு உண்மை. சோ அந்த கட்சி எப்படி எடுத்துட்டு போறாங்க உண்மையில அதான் உண்மை. ஆமா, கசப்பான உண்மையா தானே. ஒருவேளை ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வேறையா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு இப்போ ஏன்னா அதிமுகவுல பொதுச் செயலாளரா பதவியேற்ற பிறகு அவர் எதிர்கொண்ட முதல் தேர்தல். சோ அதுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் சொல்லணும். நிச்சயமா பின்னடைவு. இது வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து அதிமுகவுக்கு நல்ல தகவல்களா இல்ல. ஏன்னா வந்து இதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, அது நம்ம ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை வந்து அது அதிமுகக்குள்ள இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஏற்படுத்த போகுது. அது வரும் காலங்கள்ல ஒரு பெரிய விஷயமா வெடிக்க போகுது. என்ன ஓப்பனா என்ன சொன்னாங்க அந்த கட்சியில என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு இலக்கு வந்துட்டு இது கிடையாது, சட்டசபை தேர்தல் 2026 தேர்தல் தான் எங்களோட இலக்கு, எங்களோட இலக்கை நோக்கி நாங்க போவோம் அப்படின்னு இருக்காங்க. பாப்போம் இனி வர தேர்தல் என்ன பண்றாங்க. இலக்கை நோக்கி அந்த ஃபார்முலாவாலதான் இந்த ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க இந்த எலெக்ஷன்ல உங்க வாக்கு சதவீதத்தை வந்து தக்க வச்சாங்க. திமுக பிரதானமா முக்கியமா செஞ்ச ஒரே விஷயம், இவ்வளவு சொன்னீங்க, இவ்வளவு விமர்சனம்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சுன்னு, எல்லாத்தையும் தாண்டி திமுக செஞ்ச ஒரு கிளவரான விஷயம் அவங்களுடைய கூட்டணியை தக்க வச்சது. கூட்டணில இருந்து ஒரு கட்சியை கூட வெளியேற்ற விடாம தக்க வச்சதுதான் அவங்களுக்கு வந்து கிராஜுவலா அது வந்து ஒரு வெற்றியை நோக்கி வந்து இட்டு சென்றிருக்கிறது. இன்னொன்னு தெரியுமா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள்ல 95% அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதிமுகவும் பாஜகவும் ஒன்னு சேரதான் இந்த கூட்டணி வந்து விளங்காமே போகுது, அதிமுக வந்து பாஜக கூட இருக்கிறதால தான் தோத்தே போகுது, இல்லைன்னா அதிமுக வந்து அதிரி புதிரியா ஜெயிச்சிரும். இதை சொல்லாத விமர்சகர்களே கிடையாது.
ஆனா இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை இப்ப வந்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை வந்து நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்ததுன்னா இந்த ரிசல்ட் அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். நம்ம பேசக்கூடிய அந்த ரிசல்ட் அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டுக்கு மேல இவங்க ஜெயிச்சக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டு. ஏன்னா அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது அதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இன்னொரு தரப்பும் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொங்கு பெல்ட்னு சொல்லுவாங்க. அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா பாஜக வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்குது, அதிமுக 3வது இடம் பிடிச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே அதிமுக செய்த தவறுதான். ஆரம்பத்துல விட்டு கொடுத்துட்டாங்க பாஜகவுக்கு. ரொம்பவும் விட்டு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அதிமுகவினுடைய இந்த நிலைமைக்கு காரணம் பாஜகவினுடைய சதிதான் அப்படின்றாங்க. இல்ல மேடம், இந்த மாதிரி விஷயம் இவங்க ஸ்பெகுலேட் பண்ணிட்டே போலாம். பட் ஆனா என்னன்னா, காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு நாள் யோசிச்சிருக்கு கிடையாது பாருங்க. காங்கிரஸ் வந்து என்னைக்காவது தமிழகத்துல காங்கிரஸ் வந்து நம்மள திமுக வந்து காலி பண்ணுது, நம்மள சதி பண்ணுது, நம்ம கட்சி வளர விடாம பண்ணுது, அவங்க ஏதாவது யோசிக்கிறாங்களா? அவங்க வந்து வெற்றியை மட்டும் தான் பாக்குறாங்க. ஆனா இந்த எலெக்ஷன் ஒருவேளை காங்கிரஸும் திமுகவும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் மாதிரின்னு உங்களுக்கு தெரியாது? ஒட்டி பிறந்த இரட்டையர்களா? என்ன மேடம் பேசுறீங்க? 67 வந்து அந்த கட்சியை வந்து தூக்கி ஓரம் வச்சதே திமுக தானே மேடம். ஆமா, திமுகவை வீழ்த்தி விட்டு தானே வந்து அவங்க வந்து ஆட்சியர் அமர்ந்திருக்காங்க. இன்னும் கேட்டா காங்கிரஸ ஒழிக்கணும்னு ஆரம்பிச்ச கட்சி தானே திமுக. இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. கூடா நட்புன்னு சொன்னவர் கருணாநிதி, அது இப்ப ரீசெண்டா சொன்னது. சோ வந்து அப்பேற்பட்ட அவங்க வந்து ஒன்னா இருக்கிறாங்க. எதுக்காக? வெறும் எலெக்ஷன் வின்னிங்காக, ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக. அந்த காவேரிக்காக கூட்டணி இருக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க வின்னிங் சீட்ஸுக்காக நிக்கிறாங்க. ஆனா இங்க தேவையில்லாம நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, உங்க தலைவர் பெருசா, எங்க தலைவர் பெருசா, உங்க தலைவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதை பண்றா இதை பண்றான்னு சொல்லி பேசி இப்போ சீட்ஸ் வந்து இது யாருக்கு பெரிய நஷ்டமா முடிஞ்சிருக்குன்னா அதிமுக தான் நஷ்டமா முடிஞ்சிருக்கு. பாஜக நாங்க பர்சன்டேஜ் ஏத்திட்டோம் பாத்தியா, நாங்க வந்து இவ்வளவு பெரிய கட்சி பார்த்தோம் பாத்தியா. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சொல்ற ஒரு எக்ஸ்பெக்ட் சொன்னது என்னன்னா, கண்டிப்பாக அதிமுக மீது வந்து மக்கள் இன்னும் நம்பிக்கை வரல. அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சுட்டாங்க, கூட்டணி முறிவு, கூட்டணி இல்லைன்னு சொன்னா கூட இன்னமும் அதிமுகவை மக்கள் நம்பவில்லை, அதுவும் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. நம்பவில்லைன்னா அப்ப பாஜக எப்படி ஓட்டு கொடுது? மக்கள் வந்து அப்படி அதிமுகவை நம்பல அப்படின்னா பாஜகவுக்கு எப்படி வந்து ஓட்டு போடுது? பாஜக வெறுக்கிறாங்க, சரி பாஜக வெறுக்கிறாங்க, பாஜகவுக்கு ஓட்டே இல்லை, அதனாலதான் அவங்க விட்டு விலகிறோம் அப்படின்னா, பாஜகவுக்கு வந்து இப்ப நோட்டா கூட போட்டி போட்டு இருந்த கட்சி ஒரு காலத்துல 3% இருந்த கட்சி இப்போ வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? டபுள் டிஜிட் தாண்டி கிட்டத்தட்ட விஜயகாந்த் வந்து கிராஸ் பண்ண அந்த விஷயத்த வந்து அவங்க கிராஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பாஜக. அப்படி இருக்கும்போது அது எப்படி ஏற்புடைய வாதமா இருக்கும்? அதனால மோஸ்ட்லி சொன்ன அரசியல் விமர்சகர்கள் சொன்ன கருத்து இது. ஆனா அந்த கருத்துக்கு மாறாக மக்கள் வேற விதமான ஒரு தீர்ப்பை அளிச்சிருக்காங்க. இப்ப அடுத்த ஒரே கேள்வி, அடுத்த பிரதமர் யார்? அது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அவங்க வந்து அந்த ஆஃப்வே மார்க்கை கடந்து அவங்க நம்பர்ஸ் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் கிட்ட தான் இப்ப ஒட்டுமொத்தமான கார்டே இருக்கு. அதாவது இந்த எலெக்ஷன்ல ஒன்னு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்னு வந்து ஜேடிஎஸ் உடைய சந்திரபாபு நாயுடு கிட்ட சரத்பவார் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சரத்பவார் வந்து இப்ப நான் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வரேன்னு பேசுறாரா, இல்ல நீங்க வாங்கன்னு காங்கிரஸ் கூட்டணிக்கு வர பேசுறாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சரத்பவார் வந்து நீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்க, நான் வந்துடுறேன் பேசாம என் கட்சியை மட்டும் சேர்த்து கொடுத்த சொல்லு, நானும் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் பேச நமக்கு தெரியாது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்திய கூட்டணியில ஒரு பிரச்சனைனா, காங்கிரஸ்க்கு வந்து ஒரு முன்னேறதோட ஒரு பெட்டரான ஸ்டேஜ்ல இருக்காங்களே தவிர அவங்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஷார்டேஜ் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அவங்க தனி பெரும்பான்மைக்கு வந்து 270+ தேவை. அவங்க காங்கிரஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 இப்பதான் வந்து ரீச் ஆகுறாங்க, 100க்கு மேல வராங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் தனியா வந்து 170 சீட் வேணும். உள்ள கூட்டணி தான் இருக்காங்களேப்பா அப்படின்னா, கூட்டணியில எல்லாருமே வந்து ராகுல வச்சு பிரதமர்னு ஒத்துக்கணும், இல்ல மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர். இவ்வளவு சிக்கல் இருக்கு. சோ அவங்களுக்கு பாஜக பொறுத்தவரை அவங்க தனிப்பெருமை, அவங்கதான் இப்பவும் வந்து தனிப்பெரும்பான்மையான தனி பெரும் கட்சியாக இருக்கிறாங்க. தனி பெரும்பான்மையில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து ஒரு 2 பார்ட்னரை வந்து அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அவங்க தக்க வச்சாலும் அவங்களால ஈஸியா வந்து ஆட்சி பண்ணிட முடியும். ஆனா 2 பேர்கிட்டதான் முக்கியமான அந்த கீ லகான் எல்லாமே இருக்கு. ஒன்னு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்னு வந்து நிதிஷ்குமார். உருவாக போறாங்க அப்படின்றது இதுல நிதிஷ்குமார், இதுல ஒருவேளை நிதிஷ்குமார் வழக்கம் போல நான் பல்ட்டி அடிக்கிறேன்னு பல்ட்டி அடிச்சாலோ, இல்ல வந்து இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து 2014க்கு முன்னாடியே ஒரு மோடி அவர்களை வந்து பயங்கரமா எதிர்த்தார். சோ அந்த மாதிரி. ஆனா சந்திரபாபு நாயுடு அப்படி போறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன் குறைவுன்னா, அவரு ஜெகன் ஆட்சியில அவர் தூக்கி வந்து ஜெயில வச்சாங்க. ஜெயில வச்சு கடுமையான நெருக்கடி வந்து கொடுக்கப்படுது. பிரஸ் மீட்ல உட்கார்ந்து அழுதாரு சந்திரபாபு நாயுடு. அந்த வீடியோ எல்லாம் இப்பவும் இருக்கு. பிரஸ் மீட்ல உட்கார்ந்து என்னோட குடும்பத்தை அசிங்கமா சட்டசபையில பேசுறாங்க ஊன்னு சொல்லிட்டு
ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்து அழுதார் சந்திரபாபு நாயுடு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பாஜகவும் பவன் கல்யாணும் கூட்டணி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் அவங்க கூட பேசி ஒரு கூட்டணி அமைச்சு, சோ அது ஒரு கெமிஸ்ட்ரியா சைக்கலாஜிக்கலா ஒர்க் ஆகிற கூட்டணி. அதனால சந்திரபாபு நாயுடு அங்க போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா நிதிஷ்குமார் பத்தி நம்ம சொல்லவே வேணாம், கணிக்க முடியாது. நிதிஷ்குமாரை நம்புறது இல்ல, பாஜகவே நம்பாது, பாஜகவே நம்பாது. சோ அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது தெரியணும். அதை தாண்டி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்படி அரவணைச்சு வர போறாங்க அப்படின்னு தெரியணும். பிரதமராக மோடி தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா RSS அஜெண்டாவும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்கக்கூடாது பிரதமராக 3வது முறையாக அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அமித்ஷா அதை மறுத்தாரு. இப்ப பிரதமரா 29 இருக்கும், பிரதமரா RSSக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு உரசல் இருப்பதாக ஒரு பேச்சு. உரசல் நமக்கு அந்த உரசல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பாப்போம் வினோதா, பிரதமர் யார் அப்படின்றது, அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இப்போ நம்பர்ஸ் அட்வான்டேஜ் அது பாஜக தான். சோ பாஜக அந்த கூட்டணியை அப்படியே தக்க வைத்தால் பிரதமராக 3வது முறையும் மோடி தான் வருவார். ஆனா அதுல இல்லாம என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கறத வச்சுதான் அடுத்த கட்ட விஷயங்கள் நகரும். இதுக்கு முன்னாடி 2 ஸ்டேட் இருக்கு, 2 ஸ்டேட் விட்டீங்களே, ஒண்ணு ஆந்திரா, இன்னொன்னு ஒடிசால பாத்தீங்களா பாஜக வந்துட்டாங்க. எப்பா எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க, கடைசியா சொல்றீங்க. அதுதான். சோ ஒடிசால நம்ம யோசிச்சது இல்ல நவீன் பட்நாயக் தான் வருவார். ஆனா இந்த வாட்டி நவீன் பட்நாயக் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அந்த மக்களே. சோ அவர் நவீன் பட்நாயக் அவர்கள் உங்களை தமிழன் ஆள்வதா அப்படின்ற கேள்வி ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சோ என்னமோ. நாம அது இங்க உட்கார்ந்துட்டு நாம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்படி பேசிடக்கூடாதுன்னு. ஆனா இப்படி பேசினவங்களுக்கு தான் வாக்கு போட்டு அங்க வாக்கு போட்டிருக்காங்க. பிஜேடி அங்க ஆட்சிக்கு வந்திருக்கு. சோ மக்கள் யோசிக்கிற விஷயங்கிறது வேற, பிளஸ் மக்கள் அவங்க மாநில வாரியா யோசிக்கிறாங்க அப்படிங்க இதுல இருந்தே தெரியுது. இங்க திமுக ஓட்டு போட்ட பல பேர் எதுக்காக ஓட்டு போட்டிருப்பாங்க, எனக்கு 1000 ரூபாய் வருது, காலைல என் பையனுக்கு காலைல டிஃபன் போடுறாங்க, எங்க +2 படிச்ச பொண்ணு என் பொண்ணு ஃப்ரீயா பஸ்ல போறா. சோ லோக்கல் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியா இன்வால்வ் ஆயிருக்கு. சோ அங்க லோக்கல் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு ஆதரவா அது மாறி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். சோ 2 மாநிலங்கள்ல ஆட்சி மாற்றம் நடந்தது. ஜெகன் வீட்டுக்கு போறாரு, நவீன் பட்நாயக் வீட்டுக்கு போறாரு, புதிய ஆட்சி, புதிய முதல்வர்கள் பதவியேற்க இருக்கிறாங்க. சோ அடுத்த கட்டமா இது எப்படி போகுது அப்படிங்கறது நம்ம கடைசியா பதவி ஏற்கும் போது பிரதமராக பதவி ஏற்பவர் யார் அப்படின்றது ஒரு பதவி ஏற்கும் நிகழ்ச்சியில உட்கார்ந்து பேசுவோம். என்ன நடக்கும் பதவியேற்பு நிகழ்ச்சியில உட்கார்ந்து பேசுவோம். பட் என்னோட கான்பிடன்ஸ் மீண்டும் பிரதமராக மோடி வருவார். அதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இப்போதைக்கு தெரியுது. ஏன்னா அவங்க இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடாம இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயத்தோட முடிச்சிடலாம். 2 நாளைக்கு முன்னாடி நிதிஷ்குமாரை கூப்பிட்டு பிரதமர் பேசுறாரு பிரதமர் அலுவலகத்துல. சோ ரிசல்ட் மேபி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நிதிஷ்குமாரை கூப்பிட்டு பேசுறாரு. ஆந்திரா ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் தான் ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொல்றா சந்திரபாபு நாயுடுக்கு. சோ ஆஸ் ஆஃப் நவ் த சிச்சுவேஷன் எப்படி தெரியுதுன்னா ஸ்மூத்தா இருக்குன்னு தெரியுது. ஆனா அரசியல்ல எதுவும் நடக்கலாம். சோ பொறுத்து பார்ப்போம். சரி மேடம், இன்னொரு விஷயத்துல பொறுப்பா பேசுவோம்.